ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஐஏஎன்எம் டாப்பிக்கில் தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஹெட்டிங்கில் ஒவ்வொரு தலைவராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆள் யாருன்னா, நேதாஜி அவர்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு பழைய புக்கு ஓல்டு புக்கில் உள்ள தகவல் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்க்குறதும் எல்லா பக்கம் போய் தேடி படிக்கிறதும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவர் எப்போ காங்கிரஸில் இணைந்தார்னா 1927 காங்கிரஸில் இணைகிறாரு. அப்புறம் 38 காங்கிரஸோட தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 39 இந்திய தேசிய காங்கிரஸால் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டாருங்கிறத விட இவரே வெளியேறிடுவார் அப்படின்னு சொல்லலாம். 1939 வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் முற்போக்கு கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருப்பார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் 39 டைமில். அப்போது இந்திய பாதுகாப்பு சட்டத்தில் 1940 ஜூலை 3 கைது செய்யப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பார் இவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா 41 ஜனவரியில் 16-17 இந்த நள்ளிரவில் தப்பி மாறுவேடமிட்டு தப்பிச்சு போயிடுவார். சரிங்களா? இந்த டைமில் ஹிட்லரையும் கோயபல்ஸையும் சந்திச்சிருப்பார். இங்கேருந்து தப்பிச்சு போய் ஜெர்மன் போவார். அங்கேருந்து ஹிட்லரை சந்திச்சிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிட்லரோட பெர்மிஷனோட ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்கினார். ஹிட்லர் யாருக்கு? நேதாஜிக்கு அனுமதி கொடுத்துருப்பார். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்தில் இவரோட பங்களிப்பு. முதல்ல இந்திய தேசிய இராணுவம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இந்திய தேசிய இராணுவம் எப்படி உருவாயிருக்குன்னா, சிங்கப்பூரில் ராஸ் பிகாரி போஸ் அவர் இந்திய விடுதலை கழகத்தை தோற்றுவித்தவர். இவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் மோகன் சிங் அவரோட கைக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நேதாஜி அவர்கள் இதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். சரிங்களா? இது ஒரு உருவாக்குனவர் யாருன்னா ராஸ் பிகாரி போஸ் அப்படிங்கிறதான் கரெக்டான பதில். நெக்ஸ்ட் பாருங்கள், 1942 பிப்ரவரி 15 மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தனர். யார்? இந்திய தேசிய இராணுவம் மலேயா அப்படிங்கிற பிளேஸில் ஜப்பான்கிட்ட தோற்றுருக்கும். ஜப்பான்கிட்ட இந்திய தேசிய இராணுவம் சரணடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மோகன் சிங் 40,000 வீரர்களை வைத்து இந்திய தேசிய இராணுவத்தை பலப்படுத்தினார். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ காங்கிரஸ் அழைத்தால் ஒழிய இந்தியா மீது படை நடத்தி செல்வதில்லை என உறுதியெடுத்தனர். இந்திய தேசிய இராணுவம் காங்கிரஸ் அழைச்சாதான் இந்தியா மேலே படையெடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மன்ல இருந்து சிங்கப்பூருக்கு என்ன பண்ணுவார்? நேதாஜி போவார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நேதாஜி 91 நாள் எங்கேருந்து எங்கே போவார்னா ஜெர்மன்லேருந்து சிங்கப்பூருக்கு நீர்மூழ்கி கப்பல் வழியாக சென்றிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் எப்போ சிங்கப்பூர் சென்றிருப்பார், எப்போ பதவி ஏற்றார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. 1943 ஜூலை 12 சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூர் போயிருப்பார். அதுக்கப்புறம் 1943 ஜூலை 9 பதவியேற்றிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, 45 வீரர்கள் ஜப்பானில், இவர் சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார்னா 45 வீரர்கள் ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பப்பட்டனர். அந்த இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி பேர் டோக்கியோ கேடட்ஸ். இது ரொம்ப முக்கியம். எங்கேருந்து எங்கே அனுப்பியிருப்பாங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து நேதாஜி 45 பேரை எங்கே அனுப்பியிருப்பார்? ஜப்பானுக்கு அனுப்பியிருப்பார். அது ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங். இது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சிறந்த ட்ரைனிங் கொடுக்குற ஒரு அகாடமின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேப்டன் தாசன் இந்த சுதந்திர இந்தியாவின் செசல்ஸ் நாட்டு தூதுவராக அந்த 45 பேரில் ஒருத்தர் தான் யார்? இந்த கேப்டன் தாசன் இருப்பார். இவர் தான் சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜப்பானில் டோக்கியோவிற்கு சென்று ஜப்பானின் பிரதமர் டோஜோவை சந்தித்தார். டோஜோவை சந்தித்து நம்மளாம் ஒரு நட்பு நாடுகள், நம்ம ஒற்றுமையாக இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் நேதாஜி அவர்கள் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை சிங்கப்பூரில் ஏற்படுத்தினார். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, 1941 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினா எப்படி ஒரு அரசு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தற்காலிக அரசை சிங்கப்பூரில் ஏற்படுத்தியிருப்பார். யார்? நேதாஜி அவர்கள். அந்த அந்த சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசில் யாரெல்லாம் அப்படி அமைச்சர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத
அந்த தற்காலிக அரசு ஆல்ரெடி அமைச்சார்ல, அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன் உள்ளிட்ட தமிழர்கள் அமைச்சர்களாக அதில் இருந்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி எத்தனை பிரிவாக பிரித்தார் அப்படின்னா 3 பிரிவாக பிரிச்சிருப்பாரு. இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னாலும் ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னாலும் ஒன்று தான். இது ஒரு முக்கியமான வார்த்தை, பொறுத்துக்களை கேட்கலாம். ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம். அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு 3 இதாக நேதாஜி வந்து அதை அமைச்சிருப்பார். இவருடைய முக்கியமான ஒரு கோட் அப்படின்னா டெல்லிக்கு புறப்படு, டெல்லி சாலோ அப்படிங்கிறது யார் கூறினா அப்படின்னா நேதாஜி அவர்கள் கூறினது. 1944 ஜூலை 6 ஆசாத் ஹிந்த் ரேடியோவின் மூலம் ரங்கோனில் இருந்து, ரங்கோன் எங்கே இருக்குது, இங்கே பர்மாவில் இருக்குது, அங்கேருந்து காந்தியடிகளுடன் உரையாற்றிருப்பார். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 1944 ஜூலை 6 இப்போ என்ன பேசியிருப்பார் அப்படின்னா நீங்கள் தான் தேசத்தின் தந்தை அப்படிங்கிறத முதல்ல சொன்னது யார் அப்படின்னா இவர் தான். காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என எப்பொழுது அழைத்தார்? 1944 ஜூலை 6 ரங்கோன்லேருந்து ரேடியோ மூலமாக நேதாஜி சொல்லியிருப்பார். அப்புறம் மணிப்பூர் தலைநகர் இம்பாலை நோக்கி ஜப்பான் படைகள் முன்னேறிய போது அதாவது இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவத்தை வந்து ஜப்பான்லேருந்து இங்கே மணிப்பூரில் இருக்க இம்பாலை நோக்கி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் ஷா நவாஸ் அவருடைய பேர். ஓகேவா? இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவை வந்து இவர் வந்து வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்பொழுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். 1944 மார்ச் 18 இது ஒரு இம்பார்ட்டன்ட் டே. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, மணிப்பூரில் மொய்ராங் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து மூவர்ண கொடியை ஏற்றிருப்பாங்க இந்த இந்திய தேசிய இராணுவம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 6 ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் மார்ச் 18 ஞாபகம் வச்சுக்கணும். 1943 to 45 இந்த டைமில் 18 இளைஞர்கள், இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த இளைஞர்களை தூக்கில் போட்டிருக்கோம் ஆங்கிலேய அரசு, இந்த மாதிரி விடுதலைக்காக கலகம் செஞ்சாங்க அப்படிங்கிற நோக்கத்தில். இந்த தூக்கில் போட்டவங்கள 2 முக்கியமான நபர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ராமு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்துல் காதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலையை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகங்கள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான். அதாவது நாட்டுக்காக உயிரை விட்டவங்க எல்லாத்தையும் ஒரு முழு நிலவை போன்று சொல்லிட்டு நான் வந்து அதில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? அப்துல் காதர். 1945 பிரிட்டிஷாரிடம் சரணடைந்தது. எனது இந்திய தேசிய இராணுவம் வந்து தோல்வியை தழுவிச்சுன்னு கூட ஒப்புக்கலாம். ஏன்னா 1945 பிரிட்டிஷார்ட்ட இந்திய தேசிய இராணுவம் சரணடைஞ்சு எல்லாத்தையும் கைது பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷார். அதில் வந்து நேதாஜி எல்லாருமே இருப்பாங்க. ஷா நவாஸ் கான், PK சகல், GS தில்லான், இவங்க எல்லாரும் இந்திய தேசிய இராணுவத்தில் சார்ந்தவங்க. பிரிட்டிஷார்ட்ட சரணடைந்ததுனால கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பாங்க. செங்கோட்டையில் இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரும்போது இராணுவ அதிகாரிகள் செங்கோட்டையில் விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டனர். இந்த கேஸ் வந்து செங்கோட்டையில் நடக்கு. இப்போ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தனது மிகச்சிறந்த சட்ட நிபுணர்களை கொண்டு வாதாடியது. அந்த இராணுவத்திற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வாதாடி இருக்கும், இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. முக்கியமாக நேரு வந்து இதில் வாதாடி இருப்பார். இவர் வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு வாதாடிய ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னா இதில் தான் அவர் வந்து வாதாடி இருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்திய தேசிய இராணுவத்திற்காக யார் வாதாடினான்னு கேட்டால் நேரு அவர்கள். 1920 ஒத்துழையாமைக்கு அப்புறம் இப்போ தான் வழக்கறிஞராக வாதாடி இருப்பார். காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டியில் காங்கிரஸ் வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வக்கீல்லாம் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சேர்ந்த ஒரு பாதுகாப்பு கமிட்டி அமைச்சிருக்கோம். அதில் யாரெல்லாம் முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆஷா அலி உள்ளிட்டோர் இந்த பாதுகாப்பு கமிட்டியில் இருந்தனர். 1946 ஜனவரி 6 விடுதலை செய்யப்பட்டனர். இவங்க எல்லாருக்கும் இவங்க வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதுவும் முக்கியம். 1946 ஜனவரி 6. அப்புறம் இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் உள்ள சில முக்கியமான நபர்கள் வந்து தமிழர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத, இந்திய தேசிய இராணுவத்தில் உள்ளவங்கன்னு இல்லை, பொதுவாக இதோடு தொடர்புடைய தமிழர்கள் பற்றி எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா,
மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது. இந்த கூற்றை கொடுத்து யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் சர்ச்சில். நெக்ஸ்ட் தில்லான் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னவர் தில்லான். நேதாஜி என்ன சொல்லியிருப்பார்னா, நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருப்பாரு? முத்துராமலிங்க தேவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது ஒரு முக்கியமான ஒரு கோட். நேதாஜி பற்றி பார்த்தாச்சு. அடுத்து காந்தி பற்றி, நேரு பற்றி, அப்படியே ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.